ட்ரேடர்ஸ் வணக்கம். இன்னைக்கு உள்ள ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட் என்னால் போட முடியலை. நான் கொஞ்சம் பர்சனல் வேலையாக கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். நானே வந்து ஒரு 10:30 11 o'clock அந்த டைமில் தான் ட்ரேடிங் டெர்மினலுக்கே வந்தேன். ஆஸ் யூஸ்வல் ஃபேமிலி மேனுக்கு உள்ள பர்சனல் வேலைகள் அது இது. இன்றைக்கி வேறு ஸ்கூல், நம்ம தமிழ்நாட்டில் ஸ்கூல் இன்றைக்கி தான் ஓப்பன் ஆகிருக்குது. நேற்றையோட வேல்யூ ஏரியாவை நான் நேற்று இந்த 2 லைன் வந்து ட்ரா பண்ணி வச்சுட்டேன். இந்த பாருங்கள், கிளியராக வேல்யூ ஏரியா தெரியுது. விஏஹெச் அண்ட் விஏஎல். இன்றைக்கி ஓப்பனிங்கு விஏஎல் லோவை தாண்டிட்டு போயிட்டு இப்போ விஏஹெச்சில் வந்து எக்ஸாக்டாக ரெசிஸ்டன்ஸ் எடுத்து மார்க்கெட்டை வந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்குது. நான் வந்து நேற்று அதுக்கு முதல் நாள் ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 நாளாக வந்து சொல்லிகிட்டு இருக்கேன். டிஐஐஸ் வந்து அவங்களோட ஜோன் வந்து ரொம்ப லோ ஜோன் இது தான். இங்கேயே வந்து நிறையா பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ நேற்று வந்து அவங்களோட லோ லெவல் விட கீழே வந்துருச்சு. ஆனாலும் வந்து பாருங்கள், ரொம்ப ட்ரை பண்ணி நிறையா பம்ப் பண்ணி நேற்றுமே வந்து ஈக்குவலாக எஃப்ஐஐ எவ்வளோ விற்றுருந்தாங்களோ அதுக்கு ஈக்குவலாக வந்து வாங்கி மார்க்கெட்டை கொண்டு போய் மேலே வந்து ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணாங்க. இன்றைக்கி கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆச்சு. இதோட இந்த விஏஎல் விஏஹெச் நேத்தோட ஏரியா இந்த 2 லைனுமே ட்ரா பண்ணி வச்சுருந்தேன். மேபி நான் மார்னிங்கில் உங்களுக்கு வீடியோ போட்டிருந்தா ரொம்ப கிளியராக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மார்னிங்கில் நான் வீடியோ போட்டிருந்தா என்ன சொல்லியிருப்பேன்னா, அந்த விஏஎல் வந்ததுன்னா கன்ஃபார்மாக வந்து பை பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பேன். ஆக்சுவலாக நானுமே ட்ரேடிங் டெர்மினல் இல்லை, நான் லேட்டாக தான் வந்தேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த ஜோனில் வந்து ஸ்டக் ஆகி நிற்குது. நேற்றையோட வேல்யூ ஏரியா லோ அண்ட் ஹை 2 ஏரியாக்குள்ளே வந்து எக்ஸாக்டாக வந்து ஸ்டக் ஆகி மார்க்கெட் வந்து நின்றுட்டு இருக்குது. இப்போதைய என்னுடைய ஐடியா, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் படி இங்கே வந்து மார்க்கெட்டு இந்த லோவுக்கு கீழே போகக்கூடாது. ஏன்னா இன்னும் ஒரு நாள் தான் இருக்குது. ஃப்ரைடே நாளைக்கு ஒரு நாள் இருக்குது, அப்புறம் சாட்டர்டே சண்டே கேப் வருது. ஸோ இன் பிட்வீன் இந்த டைமில் வந்து மார்க்கெட் வந்து கிவ் அப் பண்ணிடக்கூடாது. கீழே வந்தது அப்படின்னா டிஐஎஸ்க்கு வந்து பெரிய ப்ராப்ளம் வரும். ஏன்னா அதுக்கப்புறம் அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்த இந்த லோவே அவங்க ரொம்ப வந்து பாருங்கள் சடன் மூவ் இம்மிடியேட்டாக பம்ப் பண்ணி மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இன்றைக்கி வந்து இங்கே கீழே விட்டாங்க அப்படின்னா நாளைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணணும். ப்ளஸ் சாட்டர்டே சண்டே அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மண்டே அவங்களுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கும். ஸோ என்னுடைய ஐடியா அட்லீஸ்ட் இன்னையோட க்ளோசிங் சரி எபோவ் தான் முடிக்கணும். நாளைக்கு வந்து ஃப்ரைடேயோட எண்டு அட்லீஸ்ட் 23,500க்கு மேலே, அட்லீஸ்ட் 23,590 இதுக்கு மேலே தான் நாளைக்கு வந்து க்ளோஸ் பண்ணி முடிக்கணும். அட்லீஸ்ட் ஃப்ரைடே வந்து அது மாதிரி முடித்தாதான் அவங்களுக்கு வந்து மண்டே வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா நிறையா ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க இந்த மார்க்கெட்டை வந்து கீழே போக விடாமல் நிறையா வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணி மார்க்கெட்டை வந்து ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி ஆனாலும் வந்து டிஐஎஸ் வந்து இதுக்கு கீழே வந்து விட மாட்டாங்க. இதுதான் வந்து லாஸ்ட் எஸ்டர்டேயோட விஏஎல் பாருங்கள், எக்ஸாக்டாக அந்த விஏஎல் எக்ஸாக்டாக அங்கே ஹிட் ஆச்சு. இப்போ என்ன ப்ராப்ளம்னா வந்து விஏஹெச்சில் போய்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ வந்து இந்த இடத்துலையும் கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் நிறையா க்ரியேட் ஆகிருக்குதுன்னு தான் நினைக்கிறேன். ஐ மீன் இந்த இடத்துல ஏன்னா இது ஒரு 460 ஒரு நம்பர் ப்ளஸ் இந்த ஏரியா ப்ளஸ் இதுலேயுமே வந்து பாருங்கள் இந்த இங்கே ஒரு லைன் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஸ்டாப் லாஸ் இப்போ இருக்குது. இந்த ஸ்டாப் லாஸை யூஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் செகண்ட் ஹாஃப் ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 3 hours தான் இருக்குது மார்க்கெட். ஸோ இதை வந்து பிரேக் பண்ணி மேலே கொண்டு போய் வச்சு இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிட்டு நாளைக்கு அட்லீஸ்ட் சைட்வேஸ் இருந்தால் தான் மண்டே வந்து மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போக முடியும். இல்லைன்னா நேற்றே வந்து இங்கே கிவ் அப் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் ஒரு டவுட்டில் தான் நேற்று ட்ரேட் எடுக்கலை. என்னோட ப்ரீவியஸ் வீடியோலையுமே சொல்லியிருக்கேன், ட்ரேடு நான் வந்து எடுக்கலை. ஏன்னா இந்த இடத்துல வந்து கீழே போகக்கூடாது அப்படின்னா போயிடுச்சு, ஒருவேளை மேபி பெரிய பிக் இஷ்யூ அப்படின்ற மாதிரி டவுட்லேயே வந்து விட்டுட்டேன். ஆனாலும் இமிடியேட்டாக வந்து மேலே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இன்றைக்கும் என்னுடைய கணிப்பு இதை வந்து இங்கே இந்த ஏரியாவுக்கு மேலே தான் கொண்டு போய் க்ளோஸ் பண்ணுவாங்க. ஃப்ரைடே நாளைக்கு வந்து அப்வர்டாக இருக்கலாம் அல்லது சைட்வேஸாக இருக்கலாம். பட் மண்டே வந்து கண்டிப்பாக ஒரு நியூ லெவல், ஏற்கனவே இருந்த இந்த லெவல் இருக்கு இல்லையா, அங்கே அந்த ஏரியாவுக்கு வந்து போவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய இப்போ பிளானிங். பட் மிட்வேல நான் உங்களுக்கு இந்த ரிப்போர்ட் கொடுக்குறதுனால நீங்கள் என்ன டிசிஷன் எடுக்க முடியும் அப்படின்றது தெரியலை. நான் மணி டைம் ஆயிடுச்சு. பட் என்னுடைய அசம்ஷன் வந்து இதுதான், இந்த லைனுக்கு மேலே தான் இன்னைக்கு க்ளோஸ் பண்ணுவாங்க. நாளைக்கு சைட்வேஸாக இருக்கலாம், இல்லை நாளைக்கே ஃபுல்லாக பம்ப் பண்ணி மார்க்கெட்டை மேலே எடுத்துகிட்டு போகலாம். இதுதான் வந்து என்னுடைய ஐடியா. ஸோ இதை வச்சு ஓவராலாக உங்களோட ட்ரேடிங் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, நீங்கள் என்ன பொசிஷனில் நீங்கள் ட்ரேட் எவ்வளோ லாட் சைஸ் பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்கன்னு தெரியாது. மேபி வியூவர்ஸ் ஒருத்தங்களும் வேறு மாதிரி இருப்பாங்க இல்லையா. சிங்கிள் லாட்டில் பண்ணுறவங்களும் இருக்காங்க, 10 லாட்டில் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ இது என்னுடைய ஜஸ்ட் ஒரு ஐடியா. இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து இந்த லைனுக்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். நானுமே வந்து ஆல்ரெடி இப்போ வந்து லாங் எடுத்து பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் ஒரு ஸ்கேல்பிங் கைண்ட் ஆஃப் ரொம்ப ப்ராஃபிட் எதிர்பார்க்காம ஸ்டாப் லாஸ், சின்ன ஸ்டாப் லாஸ் அந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்ருக்கிறேன். நீங்களும் அதை ட்ரை பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் இந்த 23,375 லாஸ்ட் கேண்டில். ஓகே, இதுக்கு கீழே வராது, ரொம்ப சின்ன ஸ்டாப் லாஸ், இது கீழே வராது அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி வச்சுட்டு
இதை பிரேக் அவுட் கொடுக்கணும். பிரேக் அவுட் கொடுத்தா வந்து சிம்பிளாக நிற்காது, ஆல்மோஸ்ட் ஒரு ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும். மேபி 23,500 கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட் ஆகலாம், பட் ஃபாஸ்ட் மூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பை பேப்பர் ட்ரேட். ஏன்னா இது வந்து ஜஸ்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகணுன்றதுக்கான ஒரு எஜுகேஷன் வீடியோ தான் இது. ஓகே, எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ வீடியோ அப்லோட் பண்ணுறேன். சாரி, இப்போ என்னால் மார்னிங் பண்ண முடியலை. நாளைக்கு வந்து அட்லீஸ்ட் ஏர்லியராக வந்து நாளையோட மார்க்கெட் ப்ரிடிக்ஷனை வந்து ஏர்லியராகவே பண்ணிடுறேன். ஓகே, வீடியோ பார்த்ததுக்கு தேங்க்ஸ்.